இந்த வீடியோல இந்த ஆள் என்ன சொல்றான்னு கேளுங்க. அருள் வந்து ஆடுறது மனநோயின்னு சொல்றாங்க இல்லைங்களா. நான் நேற்று கூட என்னுடைய ஸ்டூடெண்ட்லாம் கேட்டாங்க, காலேஜ் படித்த பொண்ணுங்களுக்கு இப்போ அருள் வரதே இல்லையே, சரிதான் இல்லைங்களா. இன்னும் கிராமத்து பொண்ணுங்களுக்கு தான் அருள் வந்துகிட்டே இருக்குது. அந்த பிள்ளைய காலேஜ் கொண்டு வந்து விட்டாலோ சிட்டியில் கொண்டு விட்டாலோ ஜீன்ஸ் பேண்ட் சட்டை டிஷர்ட்லாம் மாட்டி விட்டு அருள் வர மாட்டேங்குது. இன்னும் நம்ம கிராமங்களில் நடந்த கோயிலுக்கு போனால் தான் அருள் வரும். அதை நம்ம இந்த ஆளு வீடியோல சாமி ஆடுறதை பத்தி உனக்கு என்னடா தெரியணும் பச்சை பச்சையா கிழிச்சு வச்சிருந்தாங்க. ஆனா அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த ஆளு எந்த மதத்தை சேர்ந்தவன்னு தெரியல, எந்த கோவில்ல போய் சாமி ஆடுறதை இவன் நேர்ல பார்த்தான்னு தெரியல. சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் இஷ்டப்படி உளறி விட்டுருக்கான். காலேஜ் படிச்சா அவங்களுக்கு சாமி அருள் வராதான், ஜீன்ஸ் பேண்ட் போட்ட பொண்ணுங்களுக்கு சாமி அருள் வராதுன்னு சொல்லியிருக்கான். கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்க, இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவங்களே நிறைய பேர் சாமி ஆடுற வீடியோவை நம்ம யூடியூப் சேனல்லே நாம பதிவு பண்ணியிருக்கோம். எத்தனை கோவிலில் பெரிய பெரிய படிப்பு படித்தவங்க, பெரிய பதவியில் இருக்கிறவங்க, கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு காரில் வந்து இறங்குறவங்களே சாமி ஆடி நம்ம யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஆள் அறிவே இல்லாமல் என்னத்தை பார்த்துட்டு வந்துட்டு இந்த மாதிரி உளறிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. கிராமத்து பெண்கள் மட்டும் தான் சாமி ஆடுவாங்கன்னு சொல்லியிருக்கான். சென்னையில் நடக்கிற மயான கொள்ளையில் எத்தனை பெண்கள், படித்த பெண்கள், வசதியான வீட்டில் உள்ள பெண்கள்லாம் சாமி ஆடுறாங்கன்னு இவனை போய் பார்க்க சொல்லுங்கள். சாமி ஆடுறவங்க யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.